இன்றைய வானிலை கடந்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மிக லேசான மழை பதிவாகி உள்ளது. 4 இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் நேமூரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி உள்ளது. இன்று காலை வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும். மேலும் வருகின்ற 25ஆம் தேதி வாக்கில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 26ஆம் தேதி வாக்கில் தெற்கு ஒரிசா மற்றும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இந்த காற்றழுத்த தாழ்வு நிலைகளால் தமிழகத்திற்கு நேரடி பாதிப்புகள் எதுவும் இல்லை. வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்து வரும் 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகள், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்கள், செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடைமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், வங்கக்கடலின் கிழக்கு பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகளிலும் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும், ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் ஒரிசா கடலோர பகுதிகளிலும், வங்கக்கடலின் பெரும் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது.